فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இப்போ பேசுறது ஒழுங்கா வருதா? கட்டாகாம? சார் இப்போ கிளியரா இருக்கு சார். சார் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்ணால் பார்த்து விட வேண்டும். மகத்தான வேதனை எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்குகின்றான் இந்த குர்ஆனிலேயே. இவ்வளவு தூரம் நரகத்தை நாளைக்கு இறந்து போன பின்னர் எந்த நரகத்தை நீங்க காஃபிர்கள் பார்க்கின்றார்களோ அதனை முழுமையாக இங்குள்ள மூமின்களுக்கு காட்டுகின்றான். அன்றைய தினம் காஃபிர்கள் தான் பார்ப்பார்கள். காஃபிர்கள் இந்த உலகத்தில் நரகத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் குர்ஆன் வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள். குர்ஆன் வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று ஈமான் கொண்ட அந்த மூமின்கள் நிச்சயமாக நரகத்தை கண்ணால் பார்ப்பார்கள். இதற்கு ஆதாரமாக உங்களுக்கு ஒரு ஆயத்தை காட்டுகின்றேன். 102வது சூராவை எடுத்துக் கொள்ளுங்கள். அது சொல்லப்பட்ட விஷயங்களை இப்ப நான் சொல்லும் பொழுதே எழுதி கொண்டே வாருங்கள். இது எப்பொழுது இந்த நரகத்தை பார்ப்பது எப்படி அறிந்து கொண்டு ஆமாம் நிச்சயமாக கியாமத் நாள் உண்டு என்பதை எப்படி நாம் ஊர்ஜிதப்படுத்துவது, உண்மைப்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். படியுங்கள் 102வது சூராவை. செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. பணம் 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 பணம், செல்வம் செல்வம், தங்க நகை, வீடு, சொத்து, இதிலேயே ஊறி போய் இதிலே தருதலையா போய் ஆகக்கூடியது உங்களை பெருக்கி விட்டது, உங்களை நாசப்படுத்தி விட்டது இந்த உலக ஆசை. இதை நீ வைத்து என்ன செய்ய போகின்றாய்? செல்வத்தை பெருக்கி பெருக்கி அதிகப்படுத்தி என்ன செய்ய போகின்றாய்? நீ உங்களை பராக்காக்கி விட்டு தருதலையாகி விட்டது, உருப்படாத ஒரு மோசமான ஒரு ஜென்மமாக ஆக்கிவிட்டது உங்களை. இந்த உலகத்திலே உங்களுக்கு கேடுதான், மறுமையில் உங்களுக்கு கேடுதான். செல்வத்தை பற்றி ஆசை உள்ளவர், பணத்தை பற்றி ஆசை உள்ளவர். அடுத்தது நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை நம்ம ஒண்ணு பட்டு தவறு வருகிறோம். அன்னைக்கு எது சொன்னோம்? எது ஃபஸ்ட்டுக்கா 102 பட்டு தவறு வருகிறோம். 89ல 2 எடுங்கம்மா. அது என்ன போட்டுது பாருங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கு நான் பாருங்க எந்த சொன்ன
18 2 படிக்க சொல்றாங்க. என்னமா போட்டுருக்குது? 10 இரவுகளின் மீது. அது போட்டிருக்குதோ? சரி 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 விட்டுருங்க. இப்போ படிங்கம்மா. 1 or 2 அடுத்த நம்ப படிங்க. நீங்கள் நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை. உங்களுக்கு உயிர் போகும் வரை உங்களை கபருக்குள்ள தள்ளுறவரையும் பணம் 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 பண்ணு எங்கிட்டு இருப்பான் அவன். இந்த உலகத்து மேல ஆசை உள்ளவன், பணத்து மேல ஆசை உள்ளவன், சாவுற வரையும் பணம் தான் அவனுக்கு. இப்போ 89ல் 20 படிங்க. இது பக்கத்து குரான் எழுதிட்டே பக்கத்து நம்பர் நான் சொல்ற நம்பரை பக்கத்திலே இந்த நம்பருக்கு தோது நம்பர் எழுதிக்கிறோங்க. 89ல் 20 எடுங்க. ஆமாம்மா. இன்னும் பொருளை அளவு கடந்த பிரியத்துடன் நேசிக்கிறீர்கள். இது பக்கத்துல 1 or 2 பக்கத்துல 89 20 எழுதி அளவு கடந்த ஆசை. இன்னும் சம்பாதிக்கணும். அந்த நகையை வாங்க, இந்த நகையை வாங்க, இப்படி கட்டின வீடு, அப்படி கட்டின வீடு, அளவு கடந்து பக்கத்து நம்ப சொல்ற நம்ப எழுதிட்டே வாங்க. பேப்பர்ல ஒழுங்கா எழுதிட்டாங்க நம்பர் போட்டு. இதை நீங்க ஒழுங்கா சிந்தித்து ஆராய்ந்து நம்மை பற்றி, இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். காரணம் அவன் நம்மை பற்றி சொல்லுகின்றான் என்பது. இந்த மனிதன் பண்ற அநியாயத்தை பற்றி சொல்லுகின்றான். வேண்டாம், இந்த பட்டம் எனக்கு வேண்டாம், அல்லாஹ் இதிலிருந்து காப்பாற்றி விடு, காப்பாத்துன்னு கேட்க போதுமதே கேட்க. இப்படியா ரியாக்ஷன் வரணும். ஒரு ஆயத்தை படிச்சு அடுத்த செகண்ட் ரியாக்ஷன் வரணும். சும்மா தூக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கல் மேலே உட்காந்துருக்கூடாது. என்னடா சொல்கிறா அடுத்த செகண்ட் நம்ம தப்பான போயிட்டு இருக்கிறோம். ஒரு செகண்ட் எகிரி குதிக்கணும். போய் தப்பான வழி போயிட்டோமே, செத்த நரகமாச்ச, இவ்வளவு எல்லாம் சொல்லி நம்ம இதுமே ஆசை வச்சு உட்காந்துருக்கிறோமே, அப்புறம் என்ன வரணும்? இதை ஓதுற முறை. அடுத்தது படிங்க. 3 படிங்க. நீ அவ்வாறு இல்லை, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்போ 100ங்க 100வது சூறாங்க. அதான் காக்கா படிச்சேன் 1 or 2ல 3rd சூரா. அவ்வாறு இல்லை, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இல்ல, நான் சொல்றது 100வது சூறா எடுங்க. அதுல நம்ம அதுல 8வது பண்ணுங்க. 8 9 10 11 வரையும் படிங்க. 100ல 100 காக்கா. ஆமாம்மா, எல்லாம் கவனிச்சுக்கிறீங்க. 100வது சூரா 8வது ஆயத்து. இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான். இதை எழுதிய பக்கத்துலீங்கம்மா. 100ல் 8 9 10 11 102ல் 3வது ஆயத்து பக்கத்துல இந்த 4 எழுதிக்கிறங்க. இப்படிதான் எல்லாத்தையும் வச்சுதான் நீ படிக்க. நம்ம அளவு கடந்தே நேசிக்கின்றான். அப்புறம் அவன் அறிந்து கொள்ளவில்லையா, கபறுகளில் இருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது, மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது, நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்நாளில் நன்கு அறிந்தவன். நீ இந்த பூமியில என்ன செய்து கொண்டிருந்தாய் என்பதை அன்றைய தினம் அல்லாஹ்
அந்த நரகவாசிகளுக்கு அறிவிப்பான். நீ ஆட்டம் போட்டுக்க, இந்த பூமியில சந்தோஷம் வாழ்ந்து வேணாம் சொல்லு அப்படின்னு அல்லாஹ் இப்பொழுது எச்சரிக்கின்றான். இப்ப பேசுறது கரெக்டா வந்துட்டு இருக்குதா நசீரு? படி. சரி படி. ம் 102 படி. சார் இதுல 104ல 2 3 படிக்க சொல்லுங்க சார். 104ல 2 3. செல்வமே சாரி 2வது சூரா 104 2வது சூரா, பொருளை சேகரித்து எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். இவன் என்ன செய்வான்? பொருளை சேர்த்து சேர்த்து எண்ணிட்டே இருப்பான். பேங்க்ல போடுவான், பிக்ஸ்டு டெபாசிட் போடுவான், நகைகளை வாங்குவான், வீடை வாங்குவான், சொத்து பத்து வாங்குவான். இதான் வேலை. எதுக்கு வாங்குறான்னு கேளுங்க, தெரியாது. படி. நிச்சயமாக தன் பொருள் தன்னை என்றும் நிலைத்திருக்க செய்யும் என்று அவன் எண்ணுகிறான். பாத்தீங்க எவ்வளவு முட்டாளா இருக்கிற பாத்தீங்களா மனிதன்? இந்த பொருள் காப்பாற்ற போதும், இந்த பொருள் அவனை மரணம் அடையாம, வியாதிகள் அவனை பிடிக்காம காப்பாற்ற போதும் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுற அந்த மனுஷனுடைய புத்தி கெட்டத்தை, முட்டாள் மனிதன் எப்படி இருக்கிறான் பார்த்துன்னு சொல்றாங்க. அடுத்து 57 20. படிக்க 57வது சூரா 20வது ஆயத்து. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமே ஆகும். மேலும் உங்களிடையே பெருமை அடித்துக் கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமே ஆகும். இது மலையின் உதாரணத்துக்கு ஒப்பாகும். அது முளைப்பிக்கும் பயிர் விவசாயிகளை ஆனந்தப்படுத்துகிறது. ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறம் ஆவதை நீர் காண்கின்றீர். பின்னர் அது கூலமாகி விடுகிறது. உலக வாழ்வும் இத்தகையதே. எனவே உலக வாழ்வில் மயங்கியோருக்கு மறுமையில் கடுமையான வேதனை உண்டு. அல்லாவின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் சொற்ப சுகமே தவிர வேறில்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசக்கூடிய விஷயம் என்னவென்று புரிஞ்சுக்கணுங்க. நரகத்தை கண்ணால பார்க்கணும், அந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நரகத்தை கண்ணால பார்க்க எப்படி பார்க்கறது, அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆயத்தை இருந்தால் சொல்லுங்க. இது இந்த உலக வாழ்க்கை அநியாயம், உனக்கு பேரடி பேசிட்டு இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட பேச்சு உயிரோடு இருக்கும்போது நரகத்தை பார்த்தோம். இப்போ 102க்கு வாங்க படிங்க. 102 ஃபர்ஸ்ட் ஆயத்து. செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை பராக்காக்கி விட்டது. நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை அவ்வாறு இல்லை, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறல்ல, விரைவிலேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கியாமத்தினால் ஏற்படும் நிச்சயமா நீ செய்த அனைத்து நீ பார்த்துக் கொள்வாய். பின்னர் அவ்வாறல்ல, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். திருப்பி அல்லாஹ் சொல்றான், பின்னர் அவ்வாறல்ல, விரைவிலேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்மையான
மூமினாக நீங்கள் இருப்பீர்களேயானால் சீக்கிரமே உங்களுக்கு அந்த நரகம் காட்டப்படும். அடுத்தது எப்படி காட்டப்படும் படிங்க. அவ்வாறல்ல, மெய்யான அறிவை கொண்டிருந்திருப்பீர்கள் ஆனால். அவ்வாறல்ல, நீங்கள் நினைத்தபடி அல்ல. மெய்யான அறிவை நீங்கள் கொண்டிருப்பீர்களே ஆனால். இந்த குர்ஆன் ஜிக்ரை கொண்டது. ஜிக்கர் மூலம்தான் இந்த குர்ஆன் முழுமையும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மெய்யான அறிவை, அந்த ஞானம் நிறைந்த ஜிக்கரை நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே கற்றிருப்பீர்களேயானால் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள், பார்த்து கொள்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். ஆமாம், அல்லாஹ் சொன்னது உண்மைதான். இதோ கண்ணால பார்க்கின்றேன், இந்த நரகத்தை அல்லாஹ் எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றான். அவ்வாறல்ல, மெய்யான அறிவை கொண்டிருந்தீர்கள் ஆனால். இப்போ ஒழுங்கா ஓதி தூய்மையாகி மூமினாக ஆகி குர்ஆன் விஷயம் அனைத்தையும் புரிந்து இஸ்லாத்துக்குள் முற்றில் நுழைந்து தக்வாவை அடைந்து ஒவ்வொரு ஆயத்துணை விளக்கத்தையும் நீங்க பார்க்கும் பொழுது ஆமாம் இது உண்மைதான் 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 என்ற அந்த அறிவை அடைந்த மக்கள் மட்டும்தான் இந்த நரகத்தை பார்க்க முடியும். இதை பார்க்காமல் நாம் சொர்க்கம் போக முடியாது. ஏனென்றால் நம்பிக்கை வேணும், உண்மைதான் என்று உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் 2வது சூராவில். வபில் ஆখিরাতি ஹும் யூகினூன், மறுமையும் உறுதியாக நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த ஆயத்து, நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டாம்பா, எல்லாம் பார்த்துட்டீங்களா? மெய்யான அறிவை, ஞானத்தையும் ஜிக்ரையும் எவன் அடைந்தானோ, இந்த அல்லாஹ் கிளீனா சொல்றையாகவே நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். அப்ப யாருக்கு? மூமின்களுக்கு, முத்தகீன்களுக்கு. அல்லாஹ்வை பற்றி எந்நேரமும் பயந்து கொண்டு 24 மணி நேரம் அவன் பேச்சையும் அவனுடைய செயலையும் செய்து கொண்டிருக்கும் மக்கள் மெய்யாகவே கண்ணால் பார்ப்பார்கள். படிங்க. நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். நம்மளை பார்த்து சொல்லிட்டான்பா, பார்க்கணும்பா, பார்த்தே தீரணும். அடுத்த ஆயத்து, பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். அல்லாஹ் 2 தடவை சொல்றோம், பின்னும் நீங்கள் உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். மனசு எனக்கு தேவையில்லை, கண்ணாலே உங்க முன்னால் நரகம் கொண்டு வர பாருங்க மூமின்களே, இதான் நான் காஃபிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி, பார்த்துக்கிறங்க என்று மூமின்களுக்கு அல்லாஹ் நரகத்தை காட்டி மீண்டும் நீங்கள் நரகத்தை உன் கண்களால் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவர் சதா சொல்ற பாத்தீங்க, என்னமா சொல்றான் பார்த்துக்கங்க. அட நம்ம செய்யவே இல்லையா, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நம்ம சும்மா உட்காந்துக்கிறோமேண்டு உங்களுக்கு என்னைக்கு ஆசை வந்து இதை செய்யணும், முதல்ல இதை செய்யணுமே அப்படின்ட்டு ஆசை வந்துச்சா? அதனால தான் நாம் குர்ஆனை புறக்கணித்தும் தனக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டும் வந்து கொண்டே இருக்கின்றோம். படிங்க அடுத்தது. பின்னர் அந்நாளில் அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நான் உனக்கு என்னுடைய மகத்தான அருளை கொடுத்திருந்தேன். நீ வானத்திலிருந்து உணவெடுத்து சாப்பிடணும், இந்த பூமியை விலகிடணும், இந்த பூமியின் பக்கம் நீ முகத்தை திருப்பக்கூடாது, கண்ணை நீட்டக்கூடாது. டோட்டலாக என் பக்கம் நான் சொல்லுகின்ற 2வது வழி
அழகான வழி. இந்த பூமி வழி வேண்டாம், ஷைத்தான வழி வேண்டாம். அல்லாஹ் உனக்கு வழியையும் உண்மையையும் உனக்கு உணவையும் வீடு எல்லா வசதியும் நிறைந்த மகத்தான வாழ்க்கை ஒன்று இருக்குது, அதன் பக்கம் வாருங்கள் என்று நான் உனக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் நீ அதை கேட்கல, உலகத்தின் பக்கமே போய்விட்டாய். என்னுடைய அருள் உனக்காக காத்துட்டு இருந்துச்சு. உனக்காக நான் சொல்லியிருந்தேன் குரான்ல, அந்த அருளை பற்றி இந்த அருளையும் எடுக்கல. நீ அல்லாஹ் உனக்காக வைத்திருந்த பூமி, இந்த அருளை கொண்டுதான் வாழ வேண்டும். போதும் இந்த பொருள் அடிப்படை. இந்த உலகத்தில் வாழும் மக்கள் காப்பிர்களுக்காக இந்த உணவும் எல்லாமே உனக்கு அது கிடையாது. அதுல மேன்மையான வாழ்க்கை வச்சிருந்தேன். என் அருளை பற்றி நான் கேட்பேன். எனக்கு கொடுத்தாரு அப்படியே அப்படியே இருக்கு. யாரும் வேண்டாம் வேண்டாம் வேணாம் சொல்லிட்டு போனீங்க அருளை பற்றி நான் கேள்வி கேட்பேன். நம்ம இதுவரையும் இந்த அருளை தொடரல, அருளை பார்க்கல, அந்த அருளை சாப்பிடல. அருளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். 2 இதை சொல்லிட்டான். நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள், நிச்சயமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். அன்னைக்கு கியாமத் நாள் என்று நரகவாசிகளை பார்த்து, இந்த உலகத்திலே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திய சந்தோஷமா, என் அருளை என்ன செய்தாய், என்னுடைய அருட்கொடைகளை என்ன செய்தாய் என்று நாம் கேள்வி கேட்போம். வேண்டாம் என்றுதான் ஒதுக்கி தள்ளினாய். இது உனக்காக நரகம் பக்கத்தில் இருக்குது உனக்காக என்று கூறப்படும். இப்ப என்ன சொல்ல போறீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இதுக்கு உன்ன வழி என்ன? இதுக்கு உன்ன வழி என்ன? அதே சொல்லுங்க. இதுக்கு வழி என்ன? என்ன குரான் என்ன போட்டிருக்கு? இந்த நரகத்தை கண்ணால பார்த்தன்னு என்ன? அதுக்கு உண்டான வழி என்ன? அடிப்படை வழி 9:24. அது விடுறதுக்கே அவங்க மனசு வரல. நீங்க எங்க நரகத்தை போறீங்க? 9:24 அதான்ப்பா அடிப்படை. ஒருத்தன் குரானை பிடிச்சிக்கிறதுக்கு, அதை மீது நம்பிக்கை வைப்பதற்கு ஒரு ஆரம்ப அரிச்சுவடி. அது 9:24. வேண்டாண்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்கெல்லாம் முடியவில்லை. நரகத்தை பாருப்பா, இதை தூக்கி நிற்காதடா, நரகத்தை பாருறா, நரகத்தை பார்த்துடுறா. வேண்டாம். 9:24 சொல்லப்பட்ட முதல் 8 பேர் தான் எனக்கு வேணும், தேவை கிடையாது என்று சொல்லிவிட்டு அதெல்லாம் அடங்கிடுச்சு. 102வது சூரா முழுவதும் 9:24 அடங்கிவிட்டது. உங்களால் முடியாது. குரானை நிராகரிப்பவர்களை சேர்ந்துதான் நீ சந்தோஷம் வந்துட்டு இருப்பீங்க. அது இருக்கிற வரையும் நரகத்தை நீங்க தொடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நம்ம குரானை ஓதுறோம், எல்லாம் செய்யறோம். நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான். எவ்வளவு குரானை கேவலப்படுத்துறோமோ அந்த அளவு ஒரு உதாசீனம் பண்ணிட்டு இருக்கிறோம், பரிகாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த சொல்லுக்கும் நாம் கட்டுப்படுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு எதுக்கும் கட்டுப்படுவது கிடையாது. கண்டிப்பான முடிவை எடுத்து விட்டீர்கள். இப்பொழுது என்ன சொல்ல முடிச்சா முடிச்சா படிங்க. அடுத்த நீங்க படிங்க. 50வது சூரா படிங்கம்மா. 50வது சூரா சூரே காஃப் ஃபர்ஸ்ட் ஆயத்.
ஹாப் கண்ணியமிக்க இக்குர்ஆன். கண்ணியமிக்க இந்த குர்ஆன். கண்ணியமானவன் இறைவன், அந்த அல்லாஹ் கண்ணியமான அல்லாஹ்விடமிருந்து வந்த இந்த குர்ஆன். அந்த கண்ணியத்தை உதாசீனப்படுத்துகிறார்கள் மக்கள். ஆரம்பத்திலிருந்தே உதாசீனப்படுத்திக் கொண்டே வருகிறார் என்று வரை அல்லாஹ்வும் பொறுமையாக பார்த்து கொண்டே வருகின்றான். இரண்டாவது ஆயத். எனினும் அவர்களில் இருந்தே அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் ஒருவர் வந்ததை பற்றி அவர்கள் ஆச்சரியப்படுகின்றனர். உங்க கூட்டத்திலிருந்து, உங்க ஊர்ல இருந்து ஒரு மனிதரை உங்களுக்காக நான் அனுப்பியிருக்கின்றேன், உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக. அதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகின்றீர்களா? என்ன ஆச்சரியம் தேவைப்படுது? ஒரு மனிதர், நம்மை போன்ற மனிதர், அது ஏழை மனிதர், நம்ம பணக்கார கூட்டம். இந்த ஆள் நம்மளுக்கு என்ன சொல்றது? அந்த பொறாமை தான், அந்த பெருமை தான் இந்த மாதிரி ஒரு அலக்களிக்குது. ஆகவே காபீர்கள் கூறுகிறார்கள், இது ஒரு ஆச்சரியமான விஷயமே ஆகும். ஆகவே காபிர்கள் கூறுகிறார்கள், இந்த மாதிரி நடக்க இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான்ப்பா. சொல்றது இப்படிமா செய்யணும், இதெல்லாம் எப்படி செய்யறது? இது ஒவ்வொருத்த இருதயத்திலையும் பழகி ஊறி ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு விட்டது. அப்படி இருக்கும்போது 924 எப்படி விடுறது? இவர் இந்த மாதிரி சொல்றாரு. உண்மையிலே ஆச்சரியமா விஷயம் தான். உலகத்துக்கே மாற்றி பேசார். ஒவ்வொரு ஆயத்தையும் எடுத்த ஒரு மாதிரியா இருக்குதுப்பா என்று காபிர்கள் கூறுகிறார்கள். நாம் மரணம் அடைந்து மண்ணாகி விட்டாலுமா இப்படி மீள்வது தொலைவானது. நாம் மறைந்து மண்ணோட மண்ணாய் போன பின்னருமா எழுப்பப்படுவோம். ரொம்ப தூரம், வெகு தூரம் தூரம் தூரம், இது நடக்காது என்று மனிதர்கள் பேசி கொண்டார்கள். அக்களில் இருந்து பூமி எந்த அளவு குறைந்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கிறோம். அருகிலிருந்து பூமி குறைத்து கொண்டே வருகின்றோம். அந்த குறை நாம் அறிந்து கொண்டே வருகின்றோம். படிங்க. அவர்களில் இருந்து பூமி எந்த அளவு குறைந்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். பூமி குறைஞ்சத, தேஞ்சி போனத, இந்த பூமி படைச்சிலேருந்து எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. அது ஒரு தேய்மானம் சேதாரம்னு சொல்லி தங்கத்தில் அந்த மாதிரி ஏதாவது தேஞ்சி குறைஞ்சி உருண்டை சின்னதாகி கண்ணில் பார்த்துக்கிறீங்களா? குறைத்து கொண்டே வருகிறோம்னு சொல்கிறோம் ஆண்டவன். அப்போ பூமியுடைய ஷேப்பு குறைஞ்சி போச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? நம்ம பூமி உட்காந்துக்கிறோம என்னைக்காவது யாராவது நேற்று சிராஜ் சார், உங்க ஸ்பீச் கிளியரா இல்ல சார். சார் அப்படி ஹலோ சார் படிங்க. விளங்குதா சார்? நீங்கள் சொல்றது சரியா கட்டாய வருது. அதான் வேற ஒன்றும் இல்லை, சத்தம் கேட்குது. இல்ல சார், அதாவது அப்படி இல்லை சார். அது சொல்லப்படுவது வந்து நம்மளோட ஆயுள தான் குறையுதுன்னு சொல்றோம். அல்ல என்ன சொல்றான்? படிங்க, இந்த ஆயத்தை படிங்க.
நசீர் பாய் படிங்க. யார் படிங்க? அவர்களில் இருந்து பூமி எந்த அளவு குறைந்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். பூமி எந்த அளவு குறைந்திருக்கின்றதோன்னு அல்லாஹ் சொல்றான். பூமியை பத்தில சொல்றான். இதுக்கு என்ன பதில்? பூமி குறைந்திருப்பதை நாம் அறிவோம்னு சொல்றோம். அவர்களிருந்து நீங்க ஸ்ரீலங்கா இருக்கிறீங்க, அது ஒரு தீவு. இப்போ பூமி குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் ஊர் நாடு உங்கள் கீழே குறைஞ்சிருக்குமே. நீங்கள் கடற்கரை ஓரமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ கடல் தண்ணி உள்ளே வந்திருக்குமே, சின்ன குறைஞ்சிருந்தா அதை நாம் அறிவோம்னு சொல்கிறேன் ஆண்டவன். ஒன்று குறையிலையே. ஆயிரக்கணக்கான வருஷம் என்னைக்கு படைச்சானோ அன்னையிலிருந்து அப்படியே ஒரு துளி அளவு கூட குறையவும் இல்லை கூடவும் இல்லையே பூமி. இந்த வேகத்தில் சுத்திக்கிட்டே சுத்ததுலையே அது தேயணுமே. சுத்த 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 காற்று உராய உராய அது நிச்சயம் உருண்டை ஷேப் குறைஞ்சிட்டு பெரிய உருண்டை ஷேப் குறைஞ்சிட்டே வரணுமே. வரலையே. அதை நாம் அறிவோம். குறைந்து கொண்டே வருவதை நாம் அறிவோம். அப்போ உண்மையான மூமின் நிச்சயமாக அறிந்து கொள்வோம். ஆமாம், இந்த விதை குறைந்து கொண்டே வருவது என்றால் இது அர்த்தம் இதுதான். நிச்சயமா அல்லாஹ் சொல்ல உண்மை. அதுக்கு அப்போ இப்படித்தான் சார் அதை எடுக்கலாம். அதாவது படைத்த தினம் சுருங்கிட்டு அப்படின்னு சொல்லலாம் சார். அப்படி எடுக்கலாம். நம்ம அப்படியே குறைச்சிக்கிட்டு வரான், படைத்த தினத்தை குறைச்சிக்கிட்டு வரான் அப்படின்னு. எது குறைஞ்சதை நீங்க கண்ணால பார்த்தோம். நம்ம மனிதர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் பிறந்து இறந்து விட்டார்கள். யாராவது குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னாங்களா? பூமிக்கு உலகத்துக்கு சொன்னாங்களா? அல்லது படம் எடுத்து காட்டினாங்க? அதான் எனக்கு வேணும். நம்மளுக்கு நீங்க உண்மைப்படுத்த, நீங்க உண்மைப்படுத்தாம அல்லாஹ் சொன்ன உண்மைதான் என்று நீ உண்மைப்படுத்த. உங்க வேலை அது. நாம் அறிவோம். இப்ப என்ன பண்றது? ஏன்பா இப்ப 13ல 31 எடுங்க. 41 13ல 41 13ல 41 எடுங்க. இதெல்லாம் ஞானம் நிறைந்த விஷயம், ஜிக்ர் நிறைந்த விஷயம். இந்த ஜிக்ரை கொண்டுதான் நீங்க இந்த பூமி எவ்வளவு குறைந்திருக்கின்றது, இதன் மூலமாக எப்பொழுது கியாமத்தினால் ஏற்படும் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். எழுதுங்க. இதை வைத்துதான் நரகத்தை நீங்க கண்ணால் பார்க்க முடியும். இதை வைத்துதான் நீங்க சொர்க்கத்தையும் நரகத்தையும், இந்த பூமி அனைத்து விஷயங்களும் நீங்க பார்த்துடணும். சொல்லப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சு உண்மைதான் முடிச்சு போய் அல்லாஹ் அவன் நிக்கணும். இவ்வளவு பார்த்துட்டு தான் அல்லாஹ் அவன் நிக்கணும். சொல்லுங்க. படிங்க 13ல 41 படிங்க. பூமியை நிச்சயமாக நாம் குறைத்து கொண்டு வருவதை அவர்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வே தீர்ப்பளிக்கின்றான். அவனது தீர்ப்பை மாற்றுவன் யாரும் இல்லை. அவன் விசாரணை செய்வதில் தீவிரமானவன். அதாவது படைத்த தினம் சுருங்கி விட்டது அப்படிங்கறத தான் செய்றாங்க. படிங்க படிங்க. பூமியை
வருகிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இப்போ உங்களை பார்க்க சொல்றோம். அதுல நாம் அறிவோம், குறைத்து கொண்டே வருவதை நாம் அறிவோம். நான் அறிஞ்சதை நீ அறிஞ்சிக்க, பார்க்கவில்லையா? நீ பிரதிநிதி, பார்த்துக்க, நீ பார். இப்போ நான் பார்த்தோமா? இல்லை, எதையும் பார்க்கல. நம்ம நிலைமையை பார்த்துக்கிறது. இப்போ நம்ம நிலைமையை தான் பார்க்க நீங்கள் இப்போ, ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்குத அப்படி இப்போ உங்கள் நிலைமையை தான் நீங்கள் பார்க்கணும். என்ன சொல்ல போறீங்க இப்போ நீங்கள்? இதெல்லாம் தான் இப்போ யாருக்கும் அனுக்கலை. இந்த உலகம் தூக்கி போட்டது காரணம் எவ்வளோ வேலை இருக்குதுப்பா, இதை போய் யாருப்பா படிப்பாங்கன்னு ரசூல் காலத்துலேருந்து தூக்கி போட்டாங்கப்பா. இப்போ என்னத்தான் சொல்லி போட்டோம்பா, நம்ம பாட்டு வரையை பார்ப்போம்னு போயிட்டாங்கப்பா எல்லாரும். அந்த போன கூட்டம் தான் உலகம் பூரா நிறைஞ்ச இருக்குதுப்பா. ஷியா சுன்னி ஷாபி ஹனபி நிறைஞ்சிருக்குதுப்பா. இந்த கூட்டம் தான்ப்பா இறஞ்சி உலகம் இறஞ்சிருக்குது. இந்த கூட்டத்தில் ஒரு ஆளை நம்ம இருக்கிறோம்ப்பா. வேற என்னப்பா நீங்கள் நம்ம செஞ்ச இந்த உலகத்தில்? ஒன்று செய்யும். நமது நாட்கள் எண்ணப்படுகின்றன. இவன் எவ்வளவு காலம் வாழ்வான் என்று அல்லாஹ் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். எவ்வளவு உண்மை, எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? என்னடா பூமி குறைஞ்சிட்டு என்ன யாரு என்ன சொல்றீங்க? யாரு என்ன சொல்லுங்க? அதான் சார் 50 நாள்ல ஒண்ணு சொல்றேன் சார், மறுமை நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டதுன்னு சொல்லி. இப்போ நம்ம எந்த விஷயத்தை பேசுறோன்னு முதல்ல மனசாச்சுக்கணும். எந்த விஷயத்தை நம்ம பேசுறோன்னு முதல்ல வச்சுக்கணுங்க. அதை வைத்து கொண்டு அது சம்பந்தப்பட்ட ஆயத்தை நம்ம பேசுறோம்னா நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு வர்றோம்னு அர்த்தம். இப்போ நீங்க சொன்ன விஷயம் மறுமையை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். நம்ம இப்ப பேசினது பூமியின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பேசிட்டு வர்றோம். இப்போ நீங்க ஒரு ஆயத்தை சொன்னீங்க. இப்போ அந்த ஆயத்தை படிங்கம்மா. சிராய்சாக ஆசைய நிறைவேற்றிருப்போம். சிராய்சாக சொல்லுன்னு வரேன். பேசுறதுக்கு வந்து நம்ம எந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம்னு மனசு வச்சுக்கணும். அப்போதான் கோர்வையாக வரும். பரவாயில்ல, படிங்கம்மா. சிராய்சாக நம்ம இப்போ அதான் கேள்வி இருக்குது. அதெல்லாம் கேள்வி இருக்கு சொல்லிட்டீங்க. அதில் எப்பேற்பட்ட கொஸ்டின் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் சொல்லலாம். படிங்க. மறுமை நாள் நெருங்கி விட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது. மறுமை நாள் நெருங்கி விட்டது. அப்ப இதுக்கு பூமி குறைஞ்சிக்கிட்டு வர்றதுக்கு சம்பந்தம் இல்லை. சரியா தம்பி? பூமியை பற்றி பேசுறாங்க. இப்போ மறுமை நாள் கியாமத்து நாள் நெருங்கி விட்டது. சரி, வந்து வேகமாக வந்துட்டு இருக்குது. அடுத்த வார்த்தை எனினும் அவர்கள் ஓர் ஆயத்தை பார்த்தால். நான் என்ன சொன்ன உங்கள்கிட்ட, நம்ம என்ன பேசுறோம்னு புரிஞ்சுக்கிறோங்க. நான் மறுமையினால் நெருங்கி விட்டதுன்னு சொன்ன. அடுத்தது படிக்க சொன்னேன். நீங்க அதுக்கு அடுத்தது தாண்டி போயிட்டீங்க. படிங்க. மறுமையினால் நெருங்கி விட்டது, சந்திரனமும் பிளந்து விட்டது. அப்போ நம்ம ஒரு குரான் விஷயத்தை ஜாக்கிரதை எடுத்துக்கிறோங்க. என்ன படிக்கிறோம்,
எந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம் அப்படியே பாதை விட்டுட்டு எங்கேயோ போய் அடுத்து போயாச்சு. நீங்க மறுமை நாள் நெருங்கி விட்டது. அடுத்து என்ன சொல்றீங்க? என்னப்பா சொல்றீங்க? சந்திரனும் பிளந்து விட்டது. இப்போ இந்த குரான் பிரகாரம் எல்லாம் கேளுங்க, எல்லாம் உலகம் கேளுங்கப்பா. சந்திரன் பிளந்து விட்டது, மறுமை நாள் நெருங்கி விட்டது. சரி, வேகமாக வந்துட்டு வறுமை நாள் வரதான் போகுது. சந்திரனும் பிளந்து விட்டது. இப்ப சந்திரன் இருக்குதா பிளந்துச்சா? சந்திரன் இப்போது பிளந்து விட்டதா? இருக்குதா? உருண்டையா இருக்குதா? அல்ல பிளந்து சொல்றான். அப்பயே பிளந்து விட்டது சொல்றான். இப்போ சிராயிசாக சொன்னீங்க, ரெண்டு ஆயிரத்தி சொல்லிட்டீங்க. சரி, சொன்னது சரிதான், தப்பு கிடையாது. அது என்ன விஷயம் உள்ள அடங்கி இருக்குது பார்த்து யோசித்து பார்த்தீங்களா? இப்போ அது உள்ளதாலே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்ன பேச போறீங்க? இப்போ எப்படி ஓதுன்னு முதல்ல கத்துக்கணுப்பா. சந்திரன் இன்னைக்கு உங்க வாயா சொல்லிட்டீங்க, உருணையா தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பிளந்து விட்டதுன்னு சொல்லிட்டு ஆண்டவன். சந்திரனும் பிளந்து போகும் கியாமத்தான் என்று அப்படி சொல்லியிருந்தா சரி, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. அன்றைய எல்லாம் மறைஞ்சு போயிருந்து தெரிஞ்சு போச்சு. என்ன எல்லாரும் மற்றவங்க என்ன சொல்றீங்க? பிளந்து விட்டது சொல்லிட்டான், அது எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது சார், அது பிளந்துதான் இருக்குதுன்னு சொல்றான். ஆனா நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறது எடுக்கலாம் சார். பிளந்து விட்டது சொல்றீங்க. சரி, பிளவை காட்டுங்களேன். இப்ப நீங்க சொல்றீங்க பிளந்துருச்சு, பிளவை காட்டுங்களேன். நம்மளால அது காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது? நீங்க மனுஷன் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் செய்யணும். நானும் சொல்லிட்டேன், அந்த தன்மையை நம்ம அடையல சார். அதுதான். அதாவது விஷயம் நல்லா பேசுங்க, வேணான்னு சொல்லல. பேசுறதுக்கு முந்தி என்ன அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அர்த்தம் என்ன இருக்கு புரிஞ்சுக்கிட்டு யார் எந்த மனிதன் ஓதுகின்றாரோ அவருக்கு படிக்கும் போதே தெரிஞ்சது இதுதான் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று தெளிவாக தெரிந்து கொள்வார். பார்த்தீங்களா? எப்படி பார்த்தீங்களா? இது யாருக்காக சொல்லுங்கப்பா. சந்திரனும் பிளந்து விட்டது. அப்போ இப்படி எந்த ஆயத்துக்கு கேள்வி கேட்டா எதுக்குமே பதில் சொல்லாம உட்கார்ந்து இருந்தா நீ என்ன காரியத்தை சாதிக்க உட்காந்துக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்படணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படும். ஒவ்வொருலையும் சொல்றேன், பல கஷ்டப்படும், மகத்தான கஷ்டப்படும். எதுக்கு? இந்த குரானை ஓதுவதற்கு, புரிந்து கொள்வதற்கு. ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீதும் சத்தியமாக, இரட்டை ஒற்றையின் மீதும், செல்லுகின்ற இரவின் மீதும், அறிவுடைய மக்களுக்கு இதில் ஓர் உண்மை இருக்கிறதல்லவா?
படி 89ல் 1 2 3 4 5. ஃபஜரின் மீதும் 10 இரவுகளின் மீது, இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும், செல்லுகின்ற இரவின் மீதும் இதில் அறிவுடையோருக்கு சத்தியம் இருக்கிறதல்லவா? என்ன இருக்குதா இல்லையா? எல்லாம் படிச்சிங்கள, எல்லாம் கேட்டீங்கள, சத்தியம் இருக்குதா இல்லையா? உங்களை பார்த்து கேட்குறான், சத்தியம் இருக்குதா இல்லைன்னு கேட்குறான். என்ன புரிஞ்சு இந்த விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தெளிவா அழகா சொல்லுறான் அர்த்தத்தால, எந்த கஷ்டமும் கிடையாது. அறிவுடையவருக்கு இது தெளிவான உண்மை இருக்கிறதல்லவா என்று கேட்கின்றான். அறிவுடைய மக்கள் ஆமாம், தெளிவான உண்மையை நாம் அறிந்து கொண்டோம் இறைவனே என்று கூறுவார்கள். என்னப்பா சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க? இதுக்கு என்ன விளக்கம் அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன சொல்றது? சரி 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 வாங்க வாங்க, நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல. ஓதை எடுத்துக்கிட்டா அது ஒழுங்கா சொல்லிடணும். சும்மா அரைக்குறையா படிங்க, கேளுங்க, மூட்டு போங்க, அந்த பேச்சுலாம் கிடையாது. பாத்தியா ஓதுங்க, சாப்பாடு போடுங்க, பேச்சுலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா ஆணித்தரம் உள்ள எல்லா விஷயத்தை எடுத்துரு. அதான் இப்போ ஓதுற அந்த ஆசை உள்ளவன் வேகமாக இறங்கிறான். எல்லா வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிட்டு அணியாக போயிட்டு இருக்குத, ஒவ்வொரு விஷயம் கடை நரகத்திலே நிற்க வேண்டியா இருக்குத என்று பயந்து என்ன செய்யறது ஏது செய்ய இறங்குவோம். இறங்குங்க இறங்குங்க, நீங்கள் படிங்கம்மா. 50வது சூரா 4வது ஆயத்து. அவர்களில் இருந்து பூமி எந்த அளவு குறைந்திருக்கின்றதோ அதை திட்டமாக நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மிடம் பாதுகாக்கப்பட்ட ஏடு இருக்கிறது. 5வது ஆயத்து. இருப்பினும் சத்தியத்தை அது தம்மிடம் வந்தபோது பொய்ப்பிக்கிறார்கள், அதனால் அவர்கள் குழப்பமான நிலையிலே இருக்கின்றனர். சத்தியம் வந்துருச்சு, படிப்போமே ஓதுவோமே, என்னதான் சொல்லுங்க கேட்போமே, தூக்கி போடாத. அந்த குழப்பத்திலே இருக்கிறாங்க, ஒன்றும் குழப்பத்தில் இருக்கிறாங்க. 6வது ஆயத்து. அவர்களுக்கு மேலிருக்கும் வானத்தை நாம் எவ்வாறு அதை அமைத்து அதை அழகு செய்து அதில் எவ்வித வெடிப்புகளும் இல்லாமல் ஆக்கி இருக்கின்றோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? எந்த வெடிப்பும் இல்லைப்பா. வானம் படைச்சது இல்லை, ஃப்ரீயாக இருக்குதுப்பா. எங்கே ஒட்டு பிசுறு அதெல்லாம் கிடையாதுப்பா. கொஞ்சம் பாருங்கப்பா, எதற்காகப்பா இப்படிப்பட்ட வானத்தை படைச்சவங்களுக்கு? என்ன காரணத்துக்காக படைச்சோம்ப்பா? இதெல்லாம் மீனுக்காக படைக்கிறப்பா என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான். 7. மேலும் நாம் பூமியை நீட்டி விரிவாக்கி அதில் உறுதியான மலைகளை அமைத்துள்ளோம். மேலும் அதில் அழகிய புற்பூண்டுகளை ஜோடியாக முளைப்பிக்கவும் செய்திருக்கின்றோம். பூமி நடந்து போறீங்க, பூமி உருண்டைன்னு எல்லாரும் தெரியும். பூமி உருண்டையானதுன்னு தெரியும், எல்லாரும் தெரியும். நீட்டி நாம் படைத்திருக்கின்றோம் என்று சொல்லுகின்றான். நடந்து போறீங்க, நீட்டு போயிட்டு எங்க உருண்டையா இருக்குன்னு தள்ளி வந்தீங்களா? பூமி உருண்டையா இருக்குன்னு சொல்லி பில்டிங்னு சாஞ்சி வந்துருச்சா? பூமி உருண்டையா இருக்குதுன்னு சொல்லி தடிக்கு நீ விழுந்தீங்களா? பில்டிங் உடஞ்சி வந்துச்சா? என்னப்பா இது படைப்பு? இது என்ன மாதிரி மெக்கானிசம் இது? உனக்கு கணக்கு நெட்டாக போயிட்டே இருக்குது.
நீங்களாம் போயிட்டே இருக்குது. இந்த படையை பார்த்தீங்களா? கண்ணுக்கு உருண்டை ஷேப் தெரியுதா? நீங்கள் ரோல் நடந்து போயிட்டு இருக்கும்போது. ஆனால் மேலே வானத்தில் போயிட்டோம்னா தூரம் போக போக பூமி உருண்டையாக தெரியுது. அந்த பக்கம் சந்திரன் உருண்டையாக தெரியுது. அந்த பக்கம் சூரியன் உருண்டையாக தெரியுது. எல்லாமே உருண்டை வடிவம் தான். எல்லாமே உருண்டை வடிவம் தான். வானங்கள் உருண்டை வடிவம். 7 வானங்களும் உருண்டை வடிவம். தண்ணீரின் வடிவம் உருண்டையானது. காற்றின் உருவம் உருண்டையானது. எல்லாமே உருண்டை. படி. 8. திரும்பும் இபாதிகள் எல்லோருக்கும் பார்வை அளிப்பதாகவும் ஜிக்கிராகவும் உள்ளது. திரும்பும் இந்த குரானை பற்றி ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு யார் திரும்பி வருகின்றார்களோ விற்றக்கூடாது. இதை யார் திரும்பி வருவாங்க? இபாதிகள். ஈயாக்க நாகுதில் உறுதி அளிக்கிறாங்கல்ல, அந்த இபாதிகள் திரும்பி பொருட்டு இது அவர்களுக்கு இது என்ன அளிக்கின்றது? ஜிக்கராகவும் பார்வை அளிப்பதாகவும் ஜிக்கராகவும் உள்ளது. பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. படைச்ச படைப்பெல்லாம் பாருங்க. நரகத்தை பாருங்க, சொர்க்கத்தை பாருங்க. இபாதிகளுக்கு ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தேன் யார் உறுதிப்படுத்தி அதில் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் சொல்ல ஒரு நேரம் பேசுறது எல்லாம் அவங்களுக்கு தான் யாருக்கிட்ட பார்க்க முடியாது. அவங்களுக்கு தான் ஜிக்கர் என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்ல பார்க்க வேண்டாமான்னு கேட்குறானே. பின் என்ன நம்ம ஏன் அதை கல்பனை பார்த்தே தேரணும். படி. 9. அன்றியும் வானத்திலிருந்து மிக்க பாக்கியமுள்ள தண்ணீரை நாம் இறக்கி வைத்து அதை கொண்டு தோட்டங்களையும் அறுவடை செய்யப்படும் தானியங்களையும் முளைப்பிக்கின்றோம். 10. அடுக்கடுக்கான பாலைகளை கொண்ட நெடிய பேரிச்ச மரங்களையும் உண்டாக்கினோம். 11. இபாதிகளுக்கு உணவாக மேலும் அதை கொண்டு இறந்து கிடந்த ஊரை நாம் உயிர்ப்பிக்கிறோம். இபாதிகளுக்கு உணவாக. இந்த பேரிச்சம்பழம் எல்லாத்துக்கும் கிடையாது. எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் சொல்றாங்க. இபாதிகளுக்கு தான் அது உண்மையான உணவு. அது அடக்கப்பட்டிருக்கின்ற சக்தி, அதில் உள்ள இனிப்பு, அதில் உள்ள ருசி, அதில் உள்ள குணங்கள், நன்மைகள் அனைத்தும் இபாதிகளுக்காக நாம் வைத்திருக்கின்றோம். சரி, பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் பிஸ்மில்லாஹ். இதோடு முடிச்சுக்கிறோமா? அடுத்த வாரம் அல்லாஹ் அருளை கொண்டு அல்லாஹ் கிருபையால் அனுமதி கொண்டு அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். நல்லா ஓதிக்கிட்டு வாங்க, அதான் சொல்ல முடியும். நல்லா ஓதிக்கிட்ட கேட்ட கேள்விகளாம் பதிலை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் கிருபையால் பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.